Hey Levis, hi, வணக்கம், welcome back to my channel. I hope எல்லாரும் சூப்பரா சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே பாத்தீங்கன்னா நான் ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ணியிருந்தேன். அது என்ன சேலஞ்ச் வீடியோனா பொட்டேட்டோ ஜூஸ் மட்டும் உருளைக்கிழங்கு ஜூஸ் இருக்குல்ல அது மட்டும் ஒரு 2 weeks 15 days ட்ரை பண்ணிட்டு அதோட ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது. இந்த டைம் ஹோம் ரெமடிஸ் இல்லாம வீட்டில் இருக்கிற ப்ராடக்ட் இல்லாம வெளியே ஏதாச்சும் ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த இது பார்த்தேன். யூடியூப்ல நீங்க அடிக்கடி பார்த்தா தெரியும், ஆலியா பட்டும் சாரா அலிகானும் வந்து இதை யூஸ் பண்ணா உங்க ஸ்கார்ஸ் வெள்ளையாயிரும், நீங்க வெள்ளையாயிருவீங்க, அப்படி இப்படின்னு பிளா பிளான்னு நிறைய சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வாங்கணும்னா ஒரு 2 weeks மட்டும் வெயிட் பண்ணுங்கள். நான் என்னோட ரிசல்ட்டை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்புறம் எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு டக்குன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், நம்ம வந்து இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்து ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன். இந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணாலே தெரியும், 7 days வந்து உங்களோட ஸ்கின்ல ஸ்கார்ஸ் எல்லாத்தையுமே லைட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் இது வாங்கினேன். இது ஒன்று வாங்குறதுனால இந்த ஆக்சுவலாக இந்த இது தான் வாட் இஸ் தட், இந்த க்ரீம் தான் வந்து இது பண்ணலாம், நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணால் அதில் வந்து அவங்க டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருந்தாங்க இந்த ரேஞ்சில் இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின் நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நாளை பின்ன அதை யூஸ் பண்ணாததுனால தான் உங்களுக்கு அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ எல்லாமே வாங்கிட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே வாங்கியிருக்கிறேன். ஸோ இது எல்லாமே 1 week யூஸ் பண்ணாலே சூப்பராக நம்மளை லைட்டன் ஆயிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அதில் பர்சனலாக நம்பிக்கையே கிடையாது. எந்த ப்ராடக்ட்டும் குறைஞ்சது ஒரு 2-3 months ஆச்சும் நம்ம ட்ரை பண்ணிட்டு வரோம், அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். இது அவங்க 1 week சொன்னதுனால நான் 2 weeks ட்ரை பண்ணுறேன். 2 weeks ஃபுல்லாக மார்னிங் அண்ட் நைட் இதை யூஸ் பண்ணி அது என்னோட ஸ்கின்ல வந்து எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் கொடுத்தது, இல்லைன்னா ஏதாச்சும் வந்து என்ன சொல்கிறது வேறு ஏதாச்சும் நெகட்டிவாக வந்ததா அதுதான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு 1 week இல்லை, ஒரு 3-4 weeks எனக்கு உடம்பு சரியில்லை. ஃபேமிலிக்கே வந்து ஃபீவர் வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது. அங்கங்கே உங்களுக்கு பிளாக்காக தெரியும். அது பார்த்தீங்கன்னா என்னது ஃபேஸ் மாஸ்க் போட்டேன், சார்கோல் ஃபேஸ் மாஸ்க் போட்டேன். ஏன்னா இது ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம வேறு எதுவும் ட்ரை பண்ணக்கூடாது. புதுசாக ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து இதுக்கு ரியாக்ட் ஆகுதா இல்லை நம்ம புதுசாக யூஸ் பண்ணுறதுக்கு ரியாக்ட் ஆகுதான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நான் ஃபேஸ் மாஸ்க் அப்புறம் வந்து எதுவுமே இனிமேல் ஒரு 15 daysக்கு யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் மார்னிங் அண்ட் நைட் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பார்க்கலாம். ஃபேஸ் வாஷ் இதுதான் கார்னியர் ஃபேர்னஸ் ஃபேஸ். எதுக்கு தான் இந்த ஃபேர்னஸை பிடிச்சி தொங்குறாங்களோன்னு தெரியல. ரெடியூசஸ் டல்னஸ், டல்லாக இருந்தால் சூப்பராகிரும்னு சொல்லியிருக்காங்க. எஸ் அஃப்கோர்ஸ் நான் வந்து பயங்கரமாக டல்லாக இருக்கிறேன், எனக்கு தெரியும். நான் வந்து ஒரு 3 weeks வந்து எதுவுமே ஸ்கின் கேர் ஃபேஸ் வாஷ் சும்மா வாஷ் பண்ணேன், மைசூர் சாண்டல் சோப் போட்டிருப்பேன், அவ்வளோதான் குளிச்சா. மற்றபடி ஃபேஸ் வாஷ் கூட எதுவுமே போடலை. ஸோ எனக்கு வந்து வாய் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு மாதிரி மொட்டை நாக்கு மாதிரி வருது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ எடுக்கிறதுனால. ஸோ சாரி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணலாம். பின்னாடி வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது லெமனாக இருக்கிறதுனால யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு லெமன் ஃப்ளேவர் வரும்னு நினைக்கிறேன், தெரியல. ஃபஸ்ட் இதை வந்து நான் வாஷ் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் வெட் பண்ணணும்ல, நான் போய் வெட் பண்ணிட்டு வந்துடுறேன். வெட் பண்ணியாச்சு. இது வந்து லெமன் ஃப்ளேவராக இருக்குது. நான் ஏற்கனவே 1 time 2 times ட்ரை பண்ணியிருக்கேன். வந்த உடனே ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தேன். ஒரு டைம் பண்ணதுக்கப்புறமா அப்படியே விட்டுட்டேன், உடம்பு சரியில்லாத உடனே. லெமன் ஸ்மெல்லாம் எனக்கு அடிக்கிற மாதிரி தெரியல, சும்மா நார்மலாக இருக்கு. ஒரு பம்ப் எடுத்துக்கிட்டேன். ஒரு 15 daysக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். கடவுளே எந்த இதுவும் வரக்கூடாது, வாட் இஸ் தட், பேடாக எதுவும் ரியாக்ட் ஆகக்கூடாது. ஏன்னா என்ன சொல்கிறது, நான் பேட்ச் டெஸ்ட் பண்ணல, அது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனா இருந்தாலும் பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் பண்ணுங்கள். நொரை வந்து வரவே இல்லை, ஜஸ்ட் ஒரு க்ரீம் மாதிரி தான் இருக்குது. ஓகே, நொறையா வந்து வரலை. இதை போய் நான் இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது நல்லா ஃபேஸ் க்ளீனாக இருக்குது, சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லை, இது இருக்குல்ல லைட்டாக ட்ரை ஆகுற மாதிரி, என்ன சொல்ல மாய்ஸ்சர் இல்லாமல் ட்ரை ஆகுற மாதிரி இருக்குது. இப்போ வந்து இது நான் யூஸ் பண்ணுறேன் கார்னியர்லேருந்து லைட் க்ரீம், லைட் கம்ப்ளீட் ஃபேர்னஸ் சீரம் க்ரீம். சீரமாக க்ரீமான்னு தெரில, சீரம் க்ரீம் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது.
நல்லா கலக்கு க்யூட் பேக்கேஜிங், குட்டி பேக்கேஜிங். நான் குட்டி தான் வாங்கினேன், ஏன்னா நான் வந்து எவ்வளோ நாள் யூஸ் பண்ண போகிறேன்னு தெரியாது. நீங்களும் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு குட்டியாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிச்சு, உங்களோட ஸ்கின்னுக்கு அது ஒத்துக்கிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெருசு வாங்கி யூஸ் பண்ணலாம். இது பார்த்துங்க, இப்படி தான் கன்சிஸ்டன்சி இருக்குது. எனக்கு நல்லாதான் தெரியுது, க்ரீம் ஸ்மெல் வருது, பட் லெமன் ஸ்மெல் சுத்தமாக இல்லை. நான் நினச்சேன் இந்த லிரில் சோப்லாம் இருக்கும்ல, அப்படி வாஷ் பண்ணுறப்ப அப்படி ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம், அதே மாதிரி ஸ்மெல் இருக்கும்னு நினச்சேன். போதுமா இவ்வளோ? அப்புறம் அதிகமாக இருக்கக்கூடாது. சொன்ன மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் எதுவுமே இல்லை. போட்ட உடனே நல்லா என்ன சொல்கிறது, நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. லைட் வெயிட்டாக தான் இருக்குது. மற்றபடி என்னென்னா உங்களுக்கு பார்த்து தெரியும், எந்த க்ளோ அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணோன்னே எனக்கு கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா லைட்டாக க்ளோ ஆகுற மாதிரி இருக்கணும். இது பார்த்திங்கன்னா எதுவுமே செட் ஆகலை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இதில் நான் ஒரு அப்டேட் சொல்லிக்கிறேன். க்ரீம் போட்டிங்கன்னா என்னது நல்லா அப்சர்வ் ஆகுது, ஓகே, பட் ரொம்ப எடுத்து போட்டுறாதீங்க. பிகாஸ் ஒரு மாதிரி ஒயிட் காஸ்ட் மாதிரி வருது, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு பர்சனலாக எனக்கு தெரியுது. ஸோ அதனால தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறப்ப வந்து சொல்கிறேன். அதுதான் இது வந்து ஃபேஸ் க்ரீம் முடிஞ்சிச்சா. இது பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசிங் சீரம் அண்ட் லோஷன். இது வந்து பாடி அண்ட் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. யூவி ஃபில்டர். நான் நினச்சேன் இது வந்து சன்ஸ்க்ரீன் அப்படின்னு நினச்சி வாங்கினேன், பட் இது வந்து சன்ஸ்க்ரீன் கிடையாது. இது வந்து சும்மா ஒரு பாடி லோஷன் மாதிரி தான். ஓகே, நம்ம இது வந்து அழகாக சூப்பராக இருக்குல்ல, இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. பட் எனக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, அது செட் ஆகல. அந்த மாய்ஸ்சரைசரோட சீரம் க்ரீம் அந்த இதோட இதுக்கு செட் ஆகல. தட்ஸ் இட். இவ்வளோ தான். நான் சூப்பராக வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. இது நைட் யூஸ் பண்ணுறதுக்கு சேம் தான். கார்னியர் தெரியுதுங்களா, கார்னியர் லைட் கம்ப்ளீட் நைட் க்ரீம். இது வந்து யோகர்ட் நைட் க்ரீம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து மார்னிங் யூஸ் பண்ணலாம், அதை நைட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வந்து நான் ஒரு 2 வீக்ஸ் ஒரு 14 days ட்ரை பண்ணிவிட்டு 15th day உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா October 5. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றிலாம் பார்த்தாச்சு. ஏன்னா நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, நிறைய ப்ராடக்ட் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா போட்ட உடனே ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி நோ இஷ்யூஸ், எனக்கு ஓகே, ஒன்றும் பெரிய இது கிடையாது. ரொம்ப க்ளோ கொடுக்கலனாலும் அது ரொம்ப ட்ரையும் பண்ணலை. ஸோ 2 வீக்ஸ்க்கு அப்புறம் என்னோட ஃபுல் இம்ப்ரெஷன் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய சேலஞ்சஸ் வீடியோ, ஷாப்பிங், ஸ்கின் கேர்லாம் வந்துட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா, என்ன பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சஜஷனை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் டயர்டாக இருந்தேன், ஐம் ஸோ சாரி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிக்காக இருந்து இப்போ கொஞ்சம் பெட்டராகி உங்கள் கூட வீடியோஸ் எடுத்துக்க வந்திருக்கிறேன். என்ன வளர்றேன். அவ்வளோதான். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.